ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2 எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனுவல் பிளான் படி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணணும். ஸோ இன்றைக்கே வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் வேகன்சி வந்து ரொம்ப கம்மி. மொத்தமே பார்த்தீங்கன்னா 645 வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி 2022 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6000+ வேகன்சி இருந்தது. 2024 பார்த்தீங்கன்னா 2000+ வேகன்சி இருந்தது. இப்போ 2025 ரொம்ப கம்மி, 645 வேகன்சி தான் இருக்குது. இதுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, தொடர்ந்து 2 வருஷமாக நாங்கள் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டோம். அதாவது 2024லுமே எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டோம் குரூப் 1 2A. 2025லுமே கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 வருஷம் தொடர்ந்து வைக்கும்போது வேகன்சிஸ் இவ்வளோ தான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப கம்மி. ஏன்னா இப்போ தான் குரூப் 4ல் வந்து மிகப்பெரிய ஏமாற்றமாக இருந்தது. இதுக்கு முன்னாடி வரையும் ஜிஎஸ் அண்ட் மேக்ஸ் வந்து டஃப்பாக இருந்தது நான் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே தமிழ் டஃப்பாக இருந்தது வந்து இந்த குரூப் 4 தான் பார்த்தோம். ரொம்ப டீப்பாக கேட்டிருந்தாங்க. ஸோ இது 10வது குவாலிஃபிகேஷன் கொஸ்டின் பேப்பர் மாதிரி இல்லை. அது வந்து ரொம்ப டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் மாதிரி இருந்தது. ஒரு குரூப் 1 லெவலில் கேட்டால், ஒரு தமிழில் வந்து குரூப் 1 லெவலில் கேட்டால் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொஸ்டினாக இருந்தது. ஸோ ரொம்ப டிசப்பாயிண்டாக இருந்தது. ஸோ அடுத்து வந்து குரூப் 2 ட்ரை பண்ணலான்னு பார்க்கும்போது குரூப் 2 வேகன்சி வந்து ரொம்ப கம்மி. 645 வேகன்சி தான் இருக்குது. ஆனால் இது வந்து ஃபைனல் கிடையாது. கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. டிஎன்பிஎஸ்சி அதை தான் சொல்கிறாங்க, கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசல்ட் விட்டு கவுன்சிலிங் வரையுமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், லாஸ்ட் இயர் இருந்தால் குரூப் 2 அண்ட் 2 எக்ஸாமோட வேகன்சியை நேற்று இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 129 போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி கவுன்சிலிங் வரையுமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஆனால் எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 200 போஸ்ட் அவ்வளோதான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து 645 இருக்குதா, ஒரு 200 போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 900 முடியும். இல்லைனா மேக்ஸிமம் போனால் அது ஒரு 1000 அவ்வளோதான் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து 1000 போஸ்ட் வரையும் இன்க்ரீஸ் பண்ணால் கூட அது ரொம்ப கம்மின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா படிக்கிற ஸ்டூடெண்ட் எண்ணிக்கைக்கும் அவங்க விடுற வேக்கன்சிக்கும் ரொம்ப கம்மி. ஏன்னா ஒரு கிராமப்புறமாக சரி, நகர்ப்புறமாக சரி, நிறைய பேர் படிக்கிறாங்க. அந்த படிக்கிற எண்ணிக்கைக்கும் இவங்க விடுற வேக்கன்சிக்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இப்போ வந்து சொல்லலாம், உனக்கு தேவை ஒரு போஸ்டிங் தானே, நீ நல்லா படித்தா அந்த ஒரு போஸ்ட் உனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு தேவை ஒரு போஸ்டிங் தான். நம்ம நல்லா படித்தா அந்த வேகன்சி நமக்கு கிடைச்சிடும். ஆனால் நிறைய பேர் படிக்கிறாங்கல்ல, இன்னும் கொஞ்சம் போஸ்ட் அதிகமாக விட்டால் நிறைய பேர் வேலைக்கு போவாங்கல்ல. ஒரு 1500 to 2000 போஸ்டிங் விட்டாங்கன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. அவ்வளோ நமக்கு தான் ஒன்று இருந்தால் மட்டும் போதும் சொல்ல முடியுமா? அது பின்னா ஒரே ஒரு வேகன்சி மட்டும் லிஸ்ட் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. அதனால தான் வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுங்க வந்து திரும்ப சொல்கிறது. ஸோ இப்போ வந்து 645 வேகன்சி இருக்குது. அதை நோக்கி நம்ம வந்து பயணத்தை நம்ம மேற்கொள்ளணும். அதை நோக்கி நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்போ இந்த அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இன்னிலேருந்து அப்ளை பண்ணலாம். 15/7/2025 இன்னிலேருந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 13/8/2025 ஆகஸ்ட் 13 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது தப்பு பண்ணிட்டோம்னா அதை எப்போ கரெக்ஷன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, 18/8/2025 முதல் 20/8/2025 வரை 3 நாள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 28/9/2025, அதாவது செப்டம்பர் 28 நடக்க போகுது. காலை 9:30 முதல் 12:30 வரை. நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் எக்ஸாம் எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, டேட் வந்து பின்னாடி சொல்லுவாங்க. அதாவது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் விடும்போது மெயின்ஸ் எக்ஸாமுக்கான டேட் வந்து சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எப்போ ரிசல்ட் விடுறாங்களோ அப்போ வந்து மெயின்ஸ் எக்ஸாமோட டேட் சொல்லிடுவாங்க. இப்போதைக்கு ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து 28/9/2025 நடக்க போகுது. இப்போ வந்து வேகன்சி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா, குரூப் 2ல் வந்து 50 வேகன்சி இருக்குது. குரூப் 2Aல 595 வேகன்சி இருக்குது. குரூப் 2ல் 50, குரூப் 2Aல 595, மொத்தமாக 645 வேகன்சிஸ் இருக்குது. இது வந்து பின்னாடி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ வயது வரம்பு பார்த்தீங்கன்னா, அதர் கேட்டகரி ஓசிக்கு வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஏஜ் லிமிட் மாறுது. அதை வந்து செக் பண்ணிக்கங்க. சில போஸ்ட்டுக்கு வந்து 18 வயசானவே எலிஜிபிள், சில போஸ்ட்டுக்கு வந்து 22 வயசான எலிஜிபிள், சில போஸ்ட்டுக்கு வந்து 26 வயசான எலிஜிபிள். அதே மாதிரி ஏஜ் லிமிட்லையுமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஏஜ் லிமிட்டில் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில போஸ்ட்டுக்கு வந்து 18 வயசான எலிஜிபிள், சில போஸ்ட்டுக்கு வந்து 22 வயசான எலிஜிபிள், சில போஸ்ட்டுக்கு வந்து 26 வயசான எலிஜிபிள். அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் ஏஜ் லிமிட் கிடையாது. நீங்கள் வந்து எந்த வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இந்த வனவர் அந்த போஸ்ட்டுக்கு மட்டும் 37 வயசு வரையும் தான் எழுத முடியும். அதுக்கு மேலே எழுத முடியாது. அதுக்கு மட்டும் ஏஜ் லிமிட் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி இருந்தவங்க அப்ளை பண்ணலாம். ஆனால் சில போஸ்ட்டுக்கு வந்து எனி டிகிரியாக இருந்தாலும் குறிப்பிட்ட டிகிரி முடிச்சவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து எக்ஸாம் பேட்டர்ன் பார்க்கலாம். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்தவரையும் குரூப் 2 and 2Aக்கு வந்து 2 ஸ்டேஜ் இருக்க போகுது. 2 நிலைகளை கொண்டது. பொதுவான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் குரூப் 2 அண்ட் குரூப் 2Aக்கு வந்து பொதுவான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்க போகுது. அதுக்கப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா குரூப் 2க்கு தனி, குரூப் 2Aக்கு தனி. குரூப் 2வில் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்க போகுது. அதுக்கப்புறமா டிஸ்கிரிப்ட் டைப்பில் ஒரு எக்ஸாம் பேப்பர் இருக்க போகுது. மொத்தம் 2 பேப்பர் இருக்க போகுது. குரூப் 2Aக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் இருக்க போகுது. அதுக்கப்புறமா அப்ஜெக்டிவ் டைப்பில் சிபிடி டெஸ்ட் இருக்க போகுது. ஸோ இது மாதிரி 2 நிலையில் கொண்டது. ஆனால் இந்த வனவர் பதவிக்கு மட்டும் 3ஆவதாக நடை சோதனை இருக்க போகுது. அதை மட்டும் பார்த்துங்க. ஓகேங்களா? வனவருக்கு மட்டும் 3ஆவதாக நடை சோதனை இருக்க போகுது. இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தோம்னா அதே தான். குரூப் 2 and 2Aக்கு வந்து பொதுவான ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் இருக்க போகுது. அதில் பார்த்தீங்கன்னா
மொழி பாடம் அது வந்து பொது தமிழ் எடுத்துக்கலாம், இல்லைனா பொது ஆங்கிலம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொது அறிவு, அதுக்கப்புறம் திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு. பொது தமிழ் அல்லது பொது ஆங்கிலத்தில் வந்து 100 கொஷின் இருக்கும். பொது அறிவில் 75 கொஷின் இருக்கும். மேக்ஸில் வந்து 25 கொஷின் இருக்கும். இப்போ வந்து லாங்குவேஜை பொறுத்தவரையும் 10ஆம் வகுப்பு தரம், அதை நம்பி ஏமாந்துடாதீங்க. 10ஆம் வகுப்பு தரம் இருக்காது. அது லாங்குவேஜை பொறுத்தவரையும் எங்கே இருந்தாலும் கேட்பாங்க, தமிழை பொறுத்தவரையும் எங்கே இருந்தாலும் கேட்பாங்க. பொது அறிவு பட்டப்படிப்பு தரம் டிகிரி ஸ்டாண்டர்ட், மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தரம். மொத்தமாக 200 கொஷின் இருக்கும். 300 மார்க் நடக்க போகுது. OMR டெஸ்ட்டு அப்ஜெக்டிவ் டைப்பு தான், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தது ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன். அடுத்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தலாம். மெயின்ஸை பொறுத்தவரையும் குரூப் 2க்கு தனியாக நடக்க போகுது, குரூப் 2A தனியாக நடக்க போகுது. குரூப் 2க்கு பார்த்தீங்கன்னா பேப்பர் 1ல் தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம் தான். 100 மார்க் இருக்க போகுது. 3 மணி நேரம் நடக்கும். குறைந்தபட்சம் 40 மார்க் இதில் எடுக்கணும், ஓகேங்களா, அனைத்து பிரிவினருக்கும். இது வந்து டிஸ்கிரிப்ட் டைப் பேப்பர். அடுத்தது தாள் 2. பேப்பர் 2ல் பார்த்தீங்கன்னா பொது அறிவு இருக்கும். அது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் பட்டப்படிப்பு தரம். 300 கொஷினுக்கு எக்ஸாம் நடக்கும். 3 மணி நேரம். அதுவும் விரிந்திருக்கும் வகை டிஸ்கிரிப்ட் டைப் தான். இது வந்து குரூப் 2 அந்த எக்ஸாமுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் மெயின்ஸுக்கு. அதுக்கப்புறம் குரூப் 2Aக்கான மெயின்ஸ் எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுலேயுமே பேப்பர் 1 பேப்பர் 2 இருக்க போது. பேப்பர் 1ல் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு 10ஆம் வகுப்பு தரம் தான். 100 மார்க் இருக்கும். 3 மணி நேரம். 40 மார்க் எடுக்கணும். இது வந்து டிஸ்கிரிப்ட் டைப்பு, ஓகேங்களா. பேப்பர் 1 வந்து டிஸ்கிரிப்ட் டைப்பு. பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா இதில் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து லாங்குவேஜ் இருந்தது, தமிழ் இங்கிலீஷ் இருந்தது. இப்போ வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தூக்கிட்டாங்க. ஃபுல்லாக GSம் மேக்ஸும் தான் இருக்க போகுது. எப்படி குரூப் 2Aல மெயின்ஸில் சொல்கிறேன். தாள் 2ல் பார்த்தீங்கன்னா பொது அறிவு இருக்கும். அதுக்கப்புறமா பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிவு. பொது அறிவு வந்து பட்டப்படிப்பு. மேக்ஸ் வந்து 10ஆம் வகுப்பு தரம். பொது அறிவு பார்த்தீங்கன்னா 150 கொஷின் இருக்கும். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 50 கொஷின் இருக்கும். மொத்தம் 200 கொஷின். 300 மார்க் எழுத போகிறீங்க. இது வந்து கொள்குறி வகை அப்ஜெக்ட் டைப் தான். CBT டெஸ்ட், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், ஓகேங்களா. முன்னாடியே வந்து போன டைமும் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் நடத்துறேன்னு சொன்னாங்க. ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் OMR நடத்தினாங்க. இந்த டைம் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வேகன்சி ரொம்ப கம்மி. ஸோ அதனால் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போதைக்கு CBT தான். ஸோ இந்த குரூப் 2A மெயின் சிலபஸ்லேருந்து தான் லாங்குவேஜே எடுத்துட்டாங்க. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே தூக்கிட்டாங்க. GSம் மேக்ஸும் மட்டும் தான் இருக்க போகுது. GS 150, மேக்ஸ் 50, மொத்தம் 200 கொஷின், ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து ப்ரிலிம்ஸுக்கான சிலபஸ் பார்க்கும்போது பொது தமிழ் பொது ஆங்கிலம் இருக்க போது, GS இருக்க போது, அப்புறம் மேக்ஸ் இருக்க போது, ஓகேங்களா. பொது தமிழ் பொது ஆங்கிலம் நம்ம சூஸ் பண்ணுறது. GS எல்லாருக்கும் காமன், அதே மாதிரி மேக்ஸ் எல்லாத்துக்கும் காமன். பொது தமிழை பொறுத்தவரையும் சேம் சிலபஸ் தான். GS பொறுத்தவரையும் சேம் சிலபஸ் தான். குரூப் 4க்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுமோ அதே தான், எந்த மாற்றமும் கிடையாது. GSல மட்டும் சில டாபிக் வந்து ஆட் ஆகும். லாங்குவேஜை பொறுத்தவரையும் ஜெனரல் தமிழை பொறுத்தவரையும் சேம் அதே தான் இருக்க போகுது. ஆனால் இங்கே பாருங்கள் 10ஆம் வகுப்பு தரம் இல்லை. ஸோ இந்த டைம் வந்து அவங்க சொல்லிட்டாங்க 10ஆம் வகுப்பு தரம் இல்லை. நம்ம வந்து ஆல்ரெடி குரூப் 4லே பார்த்துட்டோம். அது வந்து 10ஆம் வகுப்பு தரம் கொஷின் கிடையாது. ஸோ அதே மாதிரி குரூப் 2க்கும் சேம் அதே டைப் தான் இருக்க போகுது. எந்த மாற்றம் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து 10ஆம் வகுப்பு தரம் கொடுக்கல. ஆனால் எக்ஸாம் பேட்டர்ன் நம்ம பார்த்தோம் 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்லிட்டு. ஆனால் சிலபஸில் இங்கே இல்லை. ஸோ அப்படின்னா வந்து நிறையா வந்து வெளியிருந்து தான் படிக்கணும். புக்கையும் படிக்கணும். ஃபஸ்ட்டு புக்கு தான். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ண வேண்டியது புக்கு தான். அதுக்கப்புறம் வெளி சோர்ஸ்லேருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி நம்ம படிக்கணும், ஓகேங்களா. தமிழை பொறுத்தவரையும் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து மாடல் பேப்பர் தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து மாடல் கொஷின் பேப்பர் இல்லை. இப்போ வந்து குரூப் 4 அந்த கொஷின் தான் நம்மளுக்கு மாடல் கொஷின். அது மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதை வந்து மாடல் கொஷினை வச்சு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இது பொது தமிழ் வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து 10ஆம் வகுப்பு தரம் கிடையாது. அவங்க வந்து 10ஆம் வகுப்பு தரம் சொன்னாலுமே 10ஆம் வகுப்பு தரம் கிடையாது. யூனிட் 7 மட்டும் நமக்கு வந்து 10ஆம் வகுப்பு தரம்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ குரூப் 4லையுமே யூனிட் 7 வந்து 10ஆம் வகுப்பு தரம் தான் இருந்தது. ஸோ இந்த 15 கொஸ்டின் வந்து நம்ம 6 to 10th நியூ புக் அண்ட் ஓல்டு புக் தான் கேட்க போகிறாங்க. ஸோ இந்த 15 கொஸ்டின் வந்து நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ நம்ம GSலையும் அதே மாதிரி தான். நம்ம வந்து குரூப் 4 என்ன பார்த்தோமோ அதே சிலபஸ் தான் இருக்க போது. சிலபஸை பற்றி ஃபுல் டீலாக நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்த்துருவோம். ஸோ இதுதான் இந்த குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் இருக்கிறது. இந்த குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் பற்றி ஃபுல் டீல் நம்ம பார்த்துட்டோம். ஸோ 645 வேகன்சி இப்போ இருக்குது. பின்னாடி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை மைண்டில் வைக்காமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.